வேண்டும், என்டிஏ கூட்டணி தலைமையில் அமைக்க வேண்டும் என்பதற்காக முழு மனதோடு தமிழ்நாடு முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரியிலே ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்னொன்றையும் சொல்றேன், அன்றைக்கு நான் கும்பகோணத்தில் பேசுறப்ப என்ன பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். அப்பொழுது சொன்ன உங்கள் கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தொகுதி உடன்பாடு முடிவடைந்து விட்டதா என்று கேட்டார்கள். இன்னும் இல்லை. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேசிய அளவிலே தலைமை தாங்குகிற பிஜேபி தலைமை தாங்குகிற கூட்டணியில் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இப்ப 10 ஆண்டுகளாக கொள்கை கூட்டணிங்கிற திமுக காங்கிரஸ்ல இன்னும் உடன்பாடே ஏற்படவில்லை. அந்த கூட்டணி தொடருமா என்கிறதே தெரியாத நிலையில்தான் தமிழ்நாடு இருக்கிறது. அதை திசை திருப்புவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வலுவாக இல்லை, அங்கே குழப்பம் என்றெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் வைக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி எனக்கு தெரிந்த தகவல்படி 35 40 தொகுதிகள் கேட்கிறார்கள். கூட்டணி மந்திரி சபை அமைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கு திமுக ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் தொடருமா என்பதே தெரியவில்லை. அதுபோல தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய முஸ்லீம் லீக்கின் தலைவர் காதர் மைதீன் அவர்கள் ஏற்கனவே 3 தொகுதியில் போட்டியிட்டோம், இப்பொழுது 2 தான் தருவேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு பாவம் அந்த வயதான காலத்தில் மூர்ச்சை அடைந்ததெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுபோல எங்கள் கூட்டணியில எந்த ஒரு நிலையும் இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள். நாங்கள் கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து இன்றைக்கு ஓரணியில் தேர்ந்திருக்கிறோம். எங்கள் கட்சிக்கான தொகுதி உடன்பாட்டை பாரதிய ஜனதா கட்சி மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி அதை நல்ல முறையிலே நிறைவு செய்வோம். இன்னொன்று, கூட்டணியில ரொம்ப சென்சிட்டிவான விஷயமே இந்த தொகுதி உடன்பாடு, எந்தெந்த தொகுதி என்பதுதான். அதை சுமூகமாக முடிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நான் சொன்னேன். அதிமுக கூட்டணியில, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை தாங்குகிற கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பாஜக மூலம் எங்கள் தொகுதிகளை பெறுவோம் என்று சொன்னேன். இன்னொன்னு சொன்னேன், நான் தேர்தலில் போட்டியிடவில்லை. காரணம், எந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காமல் அம்மாவின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது ஒரே இலக்கு. அதனால் எந்த ஒரு சின்ன மன வருத்தமும் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் டிடிவி தினகரன் தேர்தலிலே போட்டியிடவில்லை என்று சொன்னேன். அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தகுதியான வேட்பாளர்களை கௌரவமான முறையில் பெறுவதற்கு பிஜேபி கட்சி மூலம் நாங்கள் அந்த உடன்படிக்கையை எட்டுவோம். பிஜேபியின் கைடன்ஸ் படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் இடங்களை பெற்று வெற்றிகரமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடப் போகிறவர்கள் இந்த முறை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்வார்கள். அம்மாவின் ஆட்சி உறுதியாக அமையும் என்பதையும் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல இல்ல, நாங்க இன்னும் கேட்கவே இல்லை. உங்களுக்கு ஊரகத்துறையில் உள்ளவங்களுக்கு இல்ல இல்ல, இன்னும் நாங்க அன்னைக்கு சொன்ன இன்னும் நாங்கள் வேட்பாளர் தொகுதி பற்றி பேசவே ஆரம்பிக்கவில்லை. எங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் கைடன்ஸ் படி நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அவர்கள் உதவியோடு தொகுதிகளை பெறுவோம் என்று சொன்னதுக்கு காரணமே, எப்படி நான் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று முடிவெடுத்தது போல அது யாருடைய வற்புறுத்தலோ அழுத்தமோ கிடையாது. நானே சுயமாக எடுத்த முடிவு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும். நாம் போட்டியிடுவதன் மூலம் தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதற்காகத்தான் நான் போட்டியிடுவேன். காரணம், அம்மாவின் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தமிழ்நாட்டில் அமையணும். இந்த மக்கள் விரோத கஞ்சா புகழ் திமுக ஆட்சியை, ஊழல் மலிந்த திமுக ஆட்சியை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற இந்த ஊழல் ஆட்சியை, கொலை கொள்ளை பெருகி இருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சியை, இன்னும் சொல்ல போனால் பெண்கள் உட்பட யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத இந்த திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நாங்கள் அனைவரும் ஓரணியில் இணைந்திருக்கிறோம்.